ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கவிதா சமையலறை. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ஸ்பெஷல் ரெசிபி நல்ல ஒரு சுவையான சேனைக்கிழங்கு காரக்குழம்பு. ஒரு அருமையான குழம்பு ரெசிபி இது. நல்ல சுட சுட சாதத்தோட சேர்த்து சாப்பிட்றதுக்கு அட்டகாசமாக இருக்கும். அது மட்டும் இல்லைங்க, இட்லி, தோசை, சப்பாத்தியோடவும் சாப்பிட்லாம். ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். இன்றைக்கி நான் உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன் இந்த ரெசிபி. நல்ல ஒரு ஆந்திரா ஸ்டைல் ரெசிபிங்க. நல்ல ஒரு அருமையான சேனைக்கிழங்கு கறி, யாம் கறி. இது ஆந்திரா ரெஸ்டாரண்ட்ஸ்லாம் பரிமாறப்படும். ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ நான் ரசித்து கற்றுக்கிட்ட அந்த ரெசிபியை உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். நீங்களும் கண்டிப்பாக ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு தடவை செஞ்சீங்கன்னா திரும்ப திரும்ப செய்வீங்க. கிழங்கு வகைகளில் இந்த சேனை கிழங்கு நல்ல ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டேஸ்ட்டில் இருக்குங்க. நல்ல மசாலாலாம் சேர்த்து அதை குக் பண்ணும்போது கிட்டத்தட்ட ஒரு நான்வெஜ் டிஷ் மாதிரி ஆயிரும். இந்த சேனைக்கிழங்குல விதவிதமான டிஷ்ஷஸ் பண்ணலாம். இன்றைக்கி நல்ல ஒரு ஃப்ரெஷ்ஷான ஆந்திரா ஸ்டைல் மசாலா ரெடி பண்ணி அதில் இந்த சேனைக்கிழங்கு சேர்த்து குக் பண்ணலாங்க. அட்டகாசமாக இருக்கும். ஸோ வாங்க ரெசிபி எப்படின்னு பார்க்கலாம். இது கூடவே நல்ல ஒரு முட்டைக்கோஸ் பொரியல் ரெசிபியும் பார்த்துடலாங்க. இப்போ ஃபஸ்ட்டு ஸ்டெப்பாக நம்ம சேனைக்கிழங்கை நல்லா கொஞ்சம் சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி எடுத்துடலாம். நான் இங்கே கிட்டத்தட்ட ஒரு 300 கிராம் அளவுக்கு சேனைக்கிழங்கு எடுத்துருக்கிறேன். இதை கட் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம கைகளில் கொஞ்சம் எண்ணெய் தடவிக்கணும், ஆயில் தடவிக்கலாம். ஏன்னா சேனைக்கிழங்கு கட் பண்ணதுக்கப்புறம் நம்மளுக்கு கை அரிப்பு எடுக்கும். ஸோ அதனால் கண்டிப்பாக எண்ணெய் தடவிட்டு தான் சேனைக்கிழங்கு கட் பண்ண ஸ்டார்ட் பண்ணணும். ஃபஸ்ட் அந்த மேலே தோலெல்லாம் நல்லா கம்ப்ளீட்டாக எடுத்து க்ளீன் பண்ணிடலாம். பாருங்கள், நல்லா தோலெல்லாம் எடுத்தாச்சு. இப்போ இது நல்லா க்ளீன் பண்ணி வச்சாச்சு. இப்போ நம்ம சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணிடலாங்க. ரொம்ப பொடியாக கட் பண்ண வேண்டாம், கொஞ்சம் ஓரளவுக்கு பெரிய பீசஸாகவே கட் பண்ணுங்கள். பாருங்கள், இந்த அளவுக்கு பெரிய பீசஸாக இருக்கணும். ஸோ சேனைக்கிழங்கு கட் பண்ணி ரெடி. இப்போ கட் பண்ணி வச்சுருக்கிற சேனைக்கிழங்கு பீசஸை நம்ம பாயில் பண்ணி எடுத்துக்கலாங்க. இங்கே பாத்திரத்தில் தண்ணி கொதிக்கிறதுக்கு வச்சுருக்கிற இதில் சேனைக்கிழங்கு சேர்த்தாச்சு. இதில் கொஞ்சமாக ஒரு சிட்டிகை மஞ்சள் பொடியும் ஒரு 1/2 ஸ்பூன் உப்பு சேர்த்தாச்சுங்க. நல்லா ஒரு 4-5 நிமிஷத்துக்கு பாயில் ஆக விடுவோம். நல்லா ஒரு 70% குக் ஆயிடணும். முக்கால்வாசி நல்லா கொதிச்சே வெந்துடணும். பாருங்கள், நல்லா கொதிக்குது. நம்ம மூடி வச்சிடலாம். ஒரு 5 நிமிஷம் கழித்து நம்ம ஓப்பன் பண்ணலாம். நல்லா ஒரு 5-6 நிமிஷம் கழித்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டேங்க. இப்போ நம்ம தண்ணி வடித்து இந்த கிழங்குகளை வெளியே எடுத்துடலாம். நல்லா ஒரு 3/4 பதத்துக்கு கிழங்கு வெந்தாச்சு. நல்லா சுத்தமாக தண்ணி இல்லாமல் தண்ணி வடித்து வெளியே எடுத்து ஒரு கப்பில் போட்டு வச்சிடலாம். இருக்கட்டுங்க. இப்போ அடுத்த ஸ்டெப்பு நம்ம மசாலா வறுத்து அரைச்சிடலாம். இங்கே ஸ்டவ்வில் பேன் வச்சாச்சு. பேன் சூடானதுக்கப்புறம் நல்லா 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நிலக்கடலை, வேர்க்கடலை சேர்த்துக்கிறேன். ஏற்கனவே சொன்ன மாதிரி இது நல்ல ஒரு ஆந்திரா ஸ்டைல் ரெசிபி. ஸோ அந்த ஸ்டைலில் நான் மசாலா ரெடி பண்ணிக்கிறேன். அங்கே இந்த வேர்க்கடலைலாம் சேர்த்து தான் மசாலா தயாரிப்பாங்க. ரொம்ப நல்லாயிருக்கும். ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள், அட்டகாசமாக இருக்கும். வேர்க்கடலை நல்லா வறுபடணும். இப்போ இது கூட நல்ல தேங்காய் துண்டுகள் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். கொப்பரை தேங்காய் சேர்க்கும் போது டேஸ்ட் நல்லாயிருக்கும். கொப்பரை தேங்காய் இருந்தால் சேர்த்துக்கங்க, இல்லைன்னா நல்லா முத்தின தேங்காவாக எடுத்துக்கங்க. தேங்காய் துண்டுகள் இல்லை தேங்காய் துருவல் எது வேணாலும் சேர்த்துக்கலாம். இதுவும் நல்லா வறுபடுட்டுங்க. நல்லா ஸ்டவ்வை மீடியமில் வச்சுட்டு கரிஞ்சிடாமல் நல்லா வறுத்து விடுங்க. இப்போ அடுத்ததாக இதில் வர கொத்தமல்லி, கொரியாண்டர் சீட்ஸ் 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். கூடவே 1 டீஸ்பூன் சீரகம், 1 டீஸ்பூன் சோம்பு, அடுத்ததாக 1 துண்டு பட்டை, 2 கிராம்பு நல்லா வறுத்து விட்டுறலாம். அதாவது நம்ம சேர்த்துன ஸ்பைசஸ் கரிஞ்சிடாமல் வறுத்து விடணும். பொறுமையாக வறுத்து விடுங்க. ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நல்ல வாசனை வர வரைக்கும் வறுத்து விடுங்க. இப்போ இதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு கசகசா சேர்த்துடலாம். அவ்வளோதாங்க, எல்லாம் சேர்த்தாச்சு. நல்ல 1 நிமிஷம் வறுத்து விட்டுட்டு நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். இப்போ இந்த பேனில் சூடு இருக்குது. இப்போ இதில் புளி சேர்த்துக்கிற. அழுத்தி பிடிச்சா ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் புளியை நல்லா அந்த கொட்டை நாரெல்லாம் இல்லாமல் சின்ன சின்ன பீசஸாக இப்படி உதுத்து போட்டு விட்டுறேன். இந்த பேனோட சூட்லேயே இந்த புளியும் கொஞ்சம் வறுபடட்டும், இருக்கட்டும். நல்லா ஆறுனதுக்கப்புறம் நம்ம மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். இப்போ மிக்ஸி ஜாரில் சேர்த்து விட்டுறலாங்க. சேர்த்தாச்சு. இப்போ நல்லா கொஞ்சம் தண்ணி விட்டு நல்லா ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கணும். பாருங்கள், இந்த அளவுக்கு அரைச்சிக்கணும். ஸோ நல்ல கமகமன்னு வாசனையோட நம்மளுக்கு மசாலா பேஸ்ட் ரெடி. இப்போ அடுத்த ஸ்டெப்பாக கடாயில் நல்லா பொரிக்கிறதுக்கு தேவையான அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிறேன். நம்ம ஏற்கனவே வேக வச்சு வச்சிருக்கிற இந்த சேனைக்கிழங்கு பீசஸை
ஒரு வாட்டி பொரிச்சு எடுத்துக்க போகிறோம், ஃப்ரை பண்ணி எடுத்துக்க போகிறோம். ஸோ நல்ல சூடான ஆயிலில் இந்த சேனைக்கிழங்கு பீசஸை போட்டு விட்டுறலாம். நல்ல ஃப்ரை ஆகட்டும். நல்ல ஒரு கிறிஸ்பினஸ் இருக்கும், நல்ல டேஸ்ட் இருக்கும். அது நம்ம இந்த மாதிரி ஃப்ரை பண்ணி நம்மளோட கறியில் நம்மளுடைய அந்த குழம்புல சேர்க்கும்போது டேஸ்ட் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ ஒரு வாட்டி நல்லா ஃப்ரை பண்ணிடலாம். பாருங்கள், நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. இப்போ இதை எண்ணெய் வடித்து எடுத்து வச்சிடலாம். ஃப்ரை பண்ணி எடுத்து கப்பில் போட்டாச்சுங்க. இங்கே கடாயில் நிறைய எண்ணெய் இருக்குது, அதாவது பொரிக்கிறதுக்கு தேவையான எண்ணெய் விட்டுருந்தோம். பட் கிரேவி தாளிக்கிறதுக்கு நம்மளுக்கு ஒரு 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் இருந்தால் போதும். ஸோ மீதி எண்ணெயை நான் நல்லா வடித்து எடுத்து வச்சுட்டேன். இது வேஸ்ட் பண்ணாமல் நம்ம வேறு டிஷ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ குழம்பு தாளிச்சிடலாங்க. எல்லாமே எடுத்து வச்சு ரெடியாக இருக்குது. இப்போ நல்லா இந்த 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெயை சூடு பண்ணி அதில் கொஞ்சமாக ஒரு 1/2 டீஸ்பூன் சீரகம் பொரிய விட்டு, கூடவே நல்ல ஒரு 2 கொத்து ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை, கூடவே 2 வரமிளகாய் தாளிப்புக்கு சேர்த்துடலாம். இது போக நம்ம மிளகாத்தூளும் சேர்க்க போகிறோம், ஜஸ்ட் 2 மிளகாய் தாளிப்புக்கு. அடுத்தது நல்ல ஒரு 2 சிட்டிகை பெருங்காயப்பொடி சேர்த்துக்கலாங்க. இப்போ இதில் பொடியாக நறுக்குன்னு ஒரு பெரிய வெங்காயம் சேர்த்துடலாங்க. இந்த வெங்காயம் நல்லா வதக்கி விட்டுறலாம். நல்ல வெங்காயம் கலர் மாறுற வரைக்கும் வதங்கணும். பாருங்கள், வெங்காயம் நல்லா ஓரளவுக்கு நல்லா வதங்கிருச்சு. இப்போ நம்ம ரெடியாக வச்சுருக்கிற இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1 டீஸ்பூன் சேர்த்து விட்டு நல்லா வதக்கி விட்டுறலாங்க. நல்லா இந்த ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதங்கணும். இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற தக்காளி விழுது, அதாவது 2 தக்காளியை நல்லா மிக்சியில் போட்டு அரைச்சாச்சு. ஸோ அதை சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி தக்காளியை அரைச்சி சேர்க்கும்போது கிரேவி நல்லா திக்காக இருக்கும், நம்மளுக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ அதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நல்லா இந்த தக்காளி நல்லா வதங்கணும், ஏன்னா நம்ம பச்சையாக சேர்த்து அரைச்சிருக்கிறோம். ஸோ நல்லா வதங்கட்டும், நல்லா வதங்கி அந்த எண்ணெய் பிரிஞ்சு வரணும். பாருங்கள், எண்ணெய் பிரிஞ்சு வர ஸ்டார்ட் ஆகிடுச்சு. அவ்வளோதான். இதை நல்லா ஒரு வாட்டி கலந்து விட்டுட்டு இப்போ நம்ம மிளகாய் பொடி சேர்த்துடலாங்க. இங்கே காரத்துக்கு நல்ல ஒரு 1.5 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் பொடி சேர்த்துக்கிறேன். கூடவே கொஞ்சமாக மஞ்சள் பொடி. நம்ம மற்ற ஸ்பைசஸ் எல்லாம் வறுத்து அரைச்சிட்டோம். ஸோ இதை நல்லா வதக்கி விட்டுட்டு ஒரு நிமிஷம் இந்த ரா ஃப்ளேவர் போகிற வரைக்கும் வதக்கி விட்டுட்டு இப்போ அரைச்சி ரெடியாக வச்சுருக்கிற மசாலா விழுதை சேர்த்துடலாம். நல்லா ஒரு வாட்டி கலந்துடலாம். அதுக்கு முன்னாடி நல்லா தேவையான அளவு தண்ணி விட்டுக்கலாம். நம்மளுக்கு கிரேவி எந்த அளவுக்கு திக்காக வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் தண்ணி அட்ஜஸ்ட் பண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ நல்லா கலந்து விட்டுறலாங்க. ஸோ கொதிக்கட்டும். இப்போ கிரேவிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துடலாம். இந்த டிஷ்ஷுக்கு எவ்வளோ உப்பு வேணுமோ அது இப்போ சேர்த்து விட்டுருங்க. நல்லா ஒரு வாட்டி கலந்து விட்டுட்டு மூடி வச்சிடலாம். நல்லா கொதிச்சு வரணும். அதாவது அந்த மசாலாவோட ரா ஃப்ளேவர்லாம் போய் நல்லா அந்த குழம்பு வாசனை வரணுங்க, அது வரைக்கும் கொதிக்கணும். இங்கே நல்லா கொதிச்சிருச்சு பாருங்கள். நல்லா எண்ணெய் பிரிஞ்சு நல்லா அந்த பச்சை வாசனை போய் கமன்னு குழம்பு வாசனை வருது. பர்ஃபெக்டாக நம்மளுக்கு குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம பாயில் பண்ணி ஃப்ரை பண்ணி வச்சுருக்கிற சேனைக்கிழங்கு சேர்த்துடலாம். நல்லா எல்லாம் ஒரு வாட்டி கலந்து விட்டுடலாம். அகைன் மூடி வச்சிடலாம். இன்னொரு 2-3 நிமிஷம் நல்லா கொதித்து வரட்டும். அந்த கிழங்கோடு சேர்ந்து குழம்பு கொதிக்கணும். இப்போ நல்ல குழம்பு ரெடி ஆகிடுச்சுங்க. நல்லா அந்த எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு நல்ல கமன்னு வாசனையோட அருமையாக இருக்குது. இப்போ நல்ல கைப்பிடி பொடியான இருக்கணும் கொத்தமல்லி இலையை தூவி விட்டு கிளறி விட்டு எடுத்துடலாம். அவ்வளோதாங்க, சுவையான சேனைக்கிழங்கு காரக்குழம்பு ஜம்முன்னு ரெடி ஆயிடுச்சு. நல்ல இது ஒரு ஆந்திரா ஸ்டைல் ரெசிபி. நல்ல ஸ்பைசி ஃப்ளேவரோட நல்ல கிரேவி திக்காக ரொம்ப நல்லா இருக்குங்க. நல்ல சுட சுட சாதத்தோட பிசைஞ்சு சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும். இட்லி, தோசை, சப்பாத்தியோட சாப்பிட்றதுக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு உங்கள் ஃபீட்பேக் சொல்லுங்கள். இப்போ அடுத்ததாக இங்கே நல்ல முட்டைக்கோஸ் பொரியல் எப்படி பக்குவமாக தாளிக்கிறதுன்னு பார்த்துடலாங்க. ஏன்னா இந்த முட்டைக்கோஸ் ஒரு குயிக் அண்ட் ஈஸி ரெசிபியாக இருந்தாலும் நம்மளுக்கு அதை ஓவர் குக் பண்ணிட்டோம்னா டேஸ்ட்டும் கலரும் வாசனையும் மாறிடும், சதன்னு இருக்கும். ஸோ அது கரெக்டாக பக்குவமாக செஞ்சிட்டோம்னா ரொம்பவுமே நல்லாயிருக்குங்க. 250 கிராம் கேபேஜை நல்லா பொடியாக சன்னமாக கட் பண்ணி கழுவி தண்ணி வடித்து எடுத்து வச்சாச்சு. ஸோ கேபேஜ் ரெடி. அடுத்தது 2 டேபிள் ஸ்பூன் பாசிப்பருப்பு எடுத்துருக்கிறேன். பாசிப்பருப்புனா தோல் நீக்கிய பச்சைப்பயிறு.
ஸோ இதுவும் வந்து நம்ம முட்டைக்கோஸோடு சேர்த்து சமைக்கிறோம். ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த பாசிப்பருப்பை நல்லா கழுவிட்டு நல்ல ஒரு அரை மணி நேரமாக ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேங்க. பாருங்கள், பாசிப்பருப்பு நல்லா ஊறி இருக்குது. ஸோ இப்போ சமைக்கிறதுக்கு ரெடி. ஸோ முட்டைக்கோஸும் பாசிப்பருப்பும் சேர்த்து இன்றைக்கி அருமையான பொரியல். அடுத்தது பொடியாக நறுக்குன்னு ஒரு பெரிய வெங்காயம், நல்லா ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை 2 கொத்து, 3 பச்சை மிளகா பொடியாக நறுக்கி எடுத்து வச்சுருக்கிறேன். இது கூட கடுகு உளுந்தம்பருப்பு 1 டீஸ்பூன், 1 டீஸ்பூன் கடலைப்பருப்பு தாளிக்க. இப்போ பொரியல் தாளிச்சிடலாங்க. இங்கே ஸ்டவ்வில் கடாய் வச்சாச்சு. கடாய் சூடானதுக்கப்புறம் 2 டீஸ்பூன் தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். தேங்காய் எண்ணெயில் முட்டைக்கோஸ் பொரியல் தாளிக்கும் போது ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். பட் தேங்காய் எண்ணெய் தான் சேர்க்கணும்னு கம்பல்சன் இல்லை. நீங்கள் எந்த எண்ணெய் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். இதெல்லாம் இப்போ எடுத்து வச்சுருந்த 1 டீஸ்பூன் கடுகு உளுந்தம்பருப்பு கடலைப்பருப்பு சேர்த்தாச்சு. இந்த கடுகு உளுந்தம்பருப்பு கடலைப்பருப்பு நல்லா கொஞ்சம் பொரிஞ்சதுக்கப்புறமா 2 கொத்து ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை, கூடவே பொடியாக நறுக்குன பச்சை மிளகாய் 3. இப்போ பொடியாக நறுக்கி ரெடியாக வச்சுருக்கிற பெரிய வெங்காயம் சேர்த்துடலாங்க. நல்லா இந்த வெங்காயம் நல்லா கலர் மாதிரி வர வரைக்கும் வதக்கி விட்டுடலாம். இப்போ முட்டைக்கோஸை சேர்த்து விட்டுடலாம். கூடவே ஊற வச்சு ரெடியாக வச்சுருக்கிற பாசிப்பருப்பும் சேர்த்துடலாம். 2 டேபிள் ஸ்பூன் பாசிப்பருப்பு அரை மணி நேரமாக ஊற வச்சு வச்சுருந்தோம், அதுவும் சேர்த்தாச்சு. நல்லா கலந்து விட்டுடலாங்க. நல்லா கொஞ்சம் வதங்கி வெந்து வரணும். இப்போ உப்பு சேர்த்துடலாம். இந்த பொரியலுக்கு தேவையான உப்பு சேர்த்து விட்டுடலாம். நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ நம்ம தண்ணி தெளித்து முட்டைக்கோஸை வேக வச்சிடலாம். தண்ணி வந்து நிறையா விடக்கூடாது. முட்டைக்கோஸுக்கு ரொம்ப கம்மியாக தான் சேர்க்கணும். இங்கே நான் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் தண்ணி போல் சேர்த்துருக்கிறேன். அதுவே போதும். ஆக்சுவலி தண்ணி தெளித்து வேக வைக்கணும் முட்டைக்கோஸுன்னு தான் சொல்லுவாங்க. தண்ணி வந்து நிறையா ஊற்றி மூழ்கிற அளவுக்கு ஊற்றியெல்லாம் வேக வைக்கக்கூடாது. ஜஸ்ட்டு தண்ணி தெளித்து விட்டுட்டு நம்ம மூடி வச்சிடணும். நல்ல ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு 7-8 நிமிஷம் குக் பண்ணணும். அதாவது அந்த தண்ணி சுண்டி வர வரைக்கும் குக் பண்ணி எடுத்தால் முட்டைக்கோஸ் நல்லா வெந்துடும். பாருங்கள், இப்போ ஓப்பன் பண்ணுறேன். நல்லா ஆல்மோஸ்ட் தண்ணி சுண்டிருச்சு. முட்டைக்கோஸும் நல்லாவே வெந்திருக்கு. நம்ம கிளறி பார்க்கும்போதே தெரியுது. இப்போ ஃப்ரெஷ்ஷான தேங்காய் துருவல் 1 கப்பு சேர்த்துடலாம். நல்லா கிளறி விட்டுறணும். 1 நிமிஷம் தேங்காய் துருவலோடு இந்த முட்டைக்கோஸை வதக்கிட்டால் ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக, ரொம்ப நல்லா ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும். அந்த தேங்காய் துருவல் சேர்ந்த உடனே அந்த மீதி இருக்கிற கொஞ்சம் நஞ்ச தண்ணியும் வந்து நல்லா சுண்டிடும். பொரியல் ஜம்முன்னு கரெக்டாக பக்குவமாக ரெடி ஆயிரும். பாருங்கள், அவ்வளோதான், பொரியல் ரெடி ஆயிடுச்சு. இப்போ நல்லா பொடியாக நறுக்குன்னு கொத்தமல்லி இலை கொஞ்சமாக மேலே தூவி விட்டு கிளறி விட்டு எடுத்துட்டா அவ்வளோதாங்க. சுவையான முட்டைக்கோஸ் பொரியல் ஜம்முன்னு ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப ஒரு சிம்பிள் ஈஸி ரெசிபி தான். கொஞ்சம் பக்குவமாக குக் பண்ணிட்டா ரொம்பவுமே டேஸ்ட்டாக இருக்கும். நல்ல எல்லா விதமான வெரைட்டி ரைஸஸோடவும் நல்ல மீல்ஸோடு சாப்பிட அட்டகாசமாக இருக்கும். இந்த சுவையான கேபேஜ் பொரியலை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு உங்கள் ஃபீட்பேக் சொல்லுங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். கவிதா சமையலறை சப்ஸ்கிரைப் பண்ணி என்னுடைய மற்ற ரெசிபிஸும் வீடியோஸும் பாருங்கள். தேங்க்யூ. உங்கள் ஃபீட்பேக் சொல்லுங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள்.